ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இன்றைக்கி தலைநகர் டெல்லியில் இருக்கோம். நாம் டெல்லியில் எங்கே போகிறோன்னா இந்திய ஜனாதிபதி மாளிகை தான் சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோம். அதை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறோம். பட் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்காது. ஒரு லெவலுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் அந்த வீடியோ இருக்கும். பட் நான் அந்த ஜனாதிபதி மாளிகை எப்படி போகணும், எப்படி சுற்றி பார்க்குறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறேன். ராஷ்டிரபதி பவன் இதுதான் உலகத்திலேயே ஜனாதிபதிகளுக்கான மாளிகையிலேயே மிகப்பெரிய மாளிகை. நம்ம இந்தியாவில் இருக்கிற ராஷ்டிரபதி பவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 550 ஏக்கருக்கு மேலே இருக்கும். இந்த மாளிகை பார்த்திங்கன்னா 1912 கட்ட ஆரம்பித்து 1929 சர் எட்வின் லூயிட்ஸ்ன்றதால் கட்டப்பட்டிருக்கு. இது உள்ளே போய் சுற்றி பார்க்குறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஜனாதிபதி மாளிகையோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணணும். நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ண உடனே அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம புக்கிங் பண்ண மறுநாள் இல்லை 2 நாளில் உங்களுக்கு ஒரு அப்ரூவல் மெயில் வரும் அவங்ககிட்ட இருந்து. நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியும். இதுக்கு வந்து சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ணுவாங்க. பட் ஜனாதிபதியை சுற்றி பார்க்குற ஃபீ கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் ஒரு ஆளுக்கு 50 ரூபா அதை ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து உள்ளே எப்படி வந்தோம்னா 38வது நம்பர் கேட் வழியாக தான் வந்தோம். இதுதான் வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுற கேட் நம்பர் 38. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கார்டன் இருக்கும். சின்ன கார்டன் சொல்லக்கூடாது, இது பெரிய கார்டன் தான். அங்கே நிறைய செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஜனாதிபதி மாளிகையிலே முக்கியமான கார்டன் பார்த்தோம்னா முகல் கார்டன், அதாவது அம்ரித் உத்யான்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு, அலோவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு சீசனில் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் டைமில் மட்டும்தான். பட் அதுதான் இருக்கிறதுலே கார்டன்லேயே பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கார்டன், முகல் கார்டன் சொல்கிறேன். அந்த அம்ரித் உத்யான் தான். அவ்வளோ நிறைய மரங்கள், செடிகள், தாவரங்கள் நிறைய இருக்கும். மூலிகை செடிலாம் நிறைய இருக்கும். இந்த இடத்துக்கு இப்போ இந்த கார்டனுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய வனம்னு போட்டிருந்தது. இங்கேயும் நிறைய மூலிகை செடிலாம் இருந்தது. இங்கேருந்து ஜனாதிபதியோட முகப்பு மட்டுமான 4 கோர்ட் வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. நான் வீடியோஸ் எடுத்து தான் வந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போகிறதும்போது சும்மா ஃபோன்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. உள்ளே எதுவும் ஃபோன்ஸோ கேமராஸோ எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க அலோவ் கிடையாது. அங்கே நம்மளுக்கு கைடு வருவாங்க. கூடயே வந்து கைடு வந்து அங்கே இருக்கிற முக்கியமான சில இடங்களை மட்டும்தான் சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஜனாதிபதி மேலே பார்த்தா 340 ரூமுக்கு மேலே இருக்குது. அதில் வந்து தர்பார் ஹால், அப்புறம் வந்து அந்த வெளிநாட்டு பிரமுகர்லாம் வந்தால் சந்திக்கிற அந்த அசோகா ஹால், இதெல்லாம் பார்க்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப அழகானு பார்த்தோன்னா அந்த அசோகா ஹால் ரொம்ப அழகாக இருக்கும். சீலிங்கில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்கள வந்தால் அங்கே விருந்தினர் பரிமாறுற அந்த டைனிங் ஹால், 4 கோர்ட்டு, லைப்ரரி, அந்த லான்ஸ், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் மிஸ் பண்ணாதீங்க. டெல்லிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஜனாதிபதி மாளிகையில் பார்த்திங்கன்னா 3 சர்க்கியூட் இருக்குது. ஒன்று வந்து ஜனாதிபதி மாளிகை சுற்றி பார்க்க ராஷ்டிரபதி பவன், அடுத்து வந்து ராஷ்டிரபதி பவன் மியூசியம், அதுக்கு அடுத்து சனிக்கிழமையில் நடக்கிற அந்த ஜனாதிபதியோட பாடி கார்ட்ஸ் சேஞ்சிங் பரேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஜனாதிபதியோட காவலாளிகள் வந்து வாரம் மாறுவாங்க. அந்த லண்டனில் எப்படி அந்த இங்கிலாந்து ராணிக்கு காவலர்கள் மாறுறாங்களோ அந்த மாதிரி ஒரு செரிமனி இங்கேயும் பண்ணுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது சனிக்கிழமையில் காலை 8 மணி நடக்கும், வீக்லி ஒன்ஸ். அதுவும் ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு வரணும். இதுதான் ஜனாதிபதி மாளிகையோட 4 கோர்ட். பல வெளிநாட்டு முக்கிய தலைவர்கள்லாம் வந்தால் இந்த வழியாக தான் உள்ளே போவாங்க. இது பார்த்தோம்னா நம்ம இந்தியா கேட்லேருந்து பார்த்தா நேராக தெரியும். இது வரைக்கும் தான் ஃபோட்டோ எடுக்க நமக்கு அலோடு. இதுக்கப்புறம் உள்ளே எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஜெய்ப்பூர் காலம். ஜனாதிபதியோட வெளிநாட்டு பிரமுகர்லாம் வந்தாங்கன்னா இது வழியாக அந்த கேட் வழியாக தான் மெயினாக உள்ளே வந்துட்டு இங்கேருந்து தான் அவங்கள வரவேற்பு பண்ணி கூப்பிட்டு போவாங்க. இது வந்து லைஃப்பில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இங்கே போகணுன்றது ஒரு பல நாள் கனவு. பட் நான் இதை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த முகப்பு பார்த்தா ஒரு 20 பில்லர்ஸ் இருக்கும். முதல்ல ஒரு 12 பில்லர், அதுக்கு பின்னாடி ஒரு 8 பில்லர் இருக்கும். இதை பார்த்துட்டு வந்து இது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பட் இதோட எப்படி புக் பண்ணுறதுலாம் நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவாக ஜனாதிபதி மாளிகையோட மியூசியம் இருக்குது. ஜனாதிபதி மியூசியம்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து தனியாக அதுக்கும் நான் புக் பண்ணி தான் போயிருந்தோம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்ன்றதால சரியானால மற்ற டீட்டெயில்ஸ் சொல்ல முடியல. நான் அடுத்த ஜனாதிபதியோட மியூசியம் இருக்குது, ராஷ்டிரபதி மியூசியமோட வீடியோ அடுத்து ரிலீஸ் ஆகும். அதில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. மிஸ் பண்ணால் அந்த வீடியோவை பாருங்கள்.